ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா, அதோட சம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம இதிலேருந்து நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆதி டேக்ஸ் 25 days to build a wall, whereas Pavi takes 20 days to do it. If they work together, how many days to work will be completed? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவர் வந்து எழுப்புறாங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. அதை வந்து அவர் 25 டேஸில் அவரால் கட்ட முடியுது. பவி வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ்லேயே முடிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டைம் அப்படிங்கிறது ஓகேங்களா, அதாவது டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகேங்களா, எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திறமை, அதாவது அவங்களால வந்து இது பண்ண முடியறது, கட்ட முடியாது திறமை அப்படிங்கிறத நம்ம எஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ பாருங்கள், இப்போ அதாவது ஆதி அப்படிங்கிறவங்கள நான் ஏன்னு வச்சுக்கிறேன், பவியை வந்து பின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ ஆதி வந்து 25 டேஸில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாலை பில்ட் பண்ண முடியும். இவங்க வந்து 20 டேஸில் பண்ண முடியும். ஸோ இது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு டைம். சரிங்களா, சரி. இப்போது இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுப்பீங்க இல்லை நார்மலாக இந்த மெத்தட். 25 20க்கு 5ஆல் போட்டிங்கன்னா 5 4 5 20 25 100. ஸோ எனக்கு வந்து இது இந்த 100 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டல் ஒர்க் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ எனக்கு டைம் தெரிஞ்சிருச்சு, டோட்டல் ஒர்க் தெரியுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சியை நான் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா, ஓகே. இப்போது ஏவோட எஃபிஷியன்சி தட் இஸ் ஆதியோட எஃபிஷியன்சி வந்து எப்படி ஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சியா. எனக்கு எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஓகேங்களா, அப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு என்னது 100 டிவைடட் பை டைம், அதாவது ஆதியோட டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25. அப்போ எனக்கு 4 யூனிட்ஸ் per day, அதாவது அவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா, இது வந்து நான் எலாபரேட்டு ஃபஸ்ட்டு சம்ங்கிறதுனால சொல்லித்தரேன். செகண்ட் சம்மில் இருந்து நான் அப்படியே எஃபிஷியன்சி அப்படியே போட்டு போயிடுவேன். சரிங்களா, இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சொன்னேன்னா டைம் எடுத்துக்கும், அதனால். சரிங்களா, இப்போ வந்து பவி அப்படிங்கிறதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, அதாவது பவிங்கிறது நான் பின்னு வச்சுருக்கேன். ஸோ பியோட எஃபிஷியன்சி எப்படி போடுவேன், அதே மாதிரி தான் டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். இப்போ 100 டிவைடட் பை அவங்க எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க, மொத்தம் 20 டேஸா. ஸோ 100 by 20 எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 by 20 வந்து 5 யூனிட்ஸ் per day. ஓகேங்களா, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பீங்க பாருங்க. ஹவு many days that work will be completed. 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது A + B 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அப்போ எவ்வளோ டேஸ்ன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு டைம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ டைம் ஈக்குவல் டு என்ன வரும், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எனக்கு என்னது 100. எஃபிஷியன்சி எதோடது போடணுன்னா 2 பேர்த்தோட சேர்த்து போடணும். ஏன்னா அவங்க 2 பேர்த்தோடதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 5. அப்போது 100 by 9. அப்போ 100 by 9 என்ன வரும்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டிங்கன்னா 11 டைம்ஸ் வந்து 99 வரும், ரிமைண்டர் 1. ஸோ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11 1/9 டேஸில் முடிப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா, சரி நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ABC கேன் டூ எ ஒர்க் 12, 18 and 6 days respectively. If all of them work together, in how many days the work will be completed? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து
எவ்வளோ ஒர்க் பண்ண 12 டேஸா, ஏ வந்து எனக்கு 12 டேஸ், இது வந்து நான் டைம் வச்சுக்கிறேன். பி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 18, சி வந்து 6 டேஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 12, 18க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எனக்கு 36. ஸோ இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே போட்டுக்கோங்க. எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ 36 டிவைடட் பை 12 என்ன வரும்னு பாருங்கள், எனக்கு வந்து 3. அடுத்தது 36 டிவைடட் பை 18 2, 36 டிவைடட் பை 6 6. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க் முடியும், how many days. அப்போ வந்து டைம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை எஃபிஷியன்சி. இதோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணுங்கள், ஏன்னா 3 பேரும் சேர்ந்து தானே, அதனால வந்து 3 ஆட் பண்ணுங்கள். 3 2 5 5 6 11. ஸோ 36 டிவைடட் பை 11. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் டிவைட் பண்ணிங்கன்னா 3 × 11/3 டேஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏபி அண்ட் சி ஒர்க் டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 4 days. ஓகேங்களா? ஓகே, இன் how many days பி, இது வந்து பி. ஓகேங்களா? பி alone will take to complete if A and C can do it in 18 days and 12 days respectively. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு போடுவோம். ஏபிசி இந்த 3 பேரும் சேர்ந்து டுகெதர் சேர்ந்து 4 days. ஓகேங்களா? அடுத்தது ஏ எவ்வளோ டேஸு, 18 days. சி ரெஸ்பெக்டிவ்லினா ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஏ வந்து 18 days, சி வந்து 12 days. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஏ வந்து 18 days, சி வந்து 12 days. ஆஸ் யூஷுவல் இது வந்து எனக்கு டைமு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுப்போம். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டல் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம், எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சி போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 36 டிவைடட் பை 4. ஓகேங்களா? அதாவது டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் 9 டைம்ஸ் வரும். இது வந்து 36 டிவைடட் பை 18 2, 36 டிவைடட் பை 12 வந்து எனக்கு 3. ஓகே, இப்போ உங்கள் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இன் how many days பி alone will take to complete. அப்போ பியை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட அதாவது பி வந்து எவ்வளோ அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க, பி மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா. புரியுதுங்களா? இன் how many days பி alone, அதாவது பி மட்டும் தனியாக செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறதா கொஷின். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. அதாவது பியோட டைம் வேணும்னா டோட்டல் ஒர்க் வேணும், அதுக்கப்புறம் பியோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு தெரியும், பட் பியோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி எனக்கு 9ன்னு தெரியுமா? இந்த இடத்துல ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ 2, பியோடது தெரியாது, சியோட எஃபிஷியன்சி 3. அப்போது 5 + b = 9. ஸோ b = 4. அப்போ பியோட இது எல்லாமே எஃபிஷியன்சி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பியோட எஃபிஷியன்சி எனக்கு 4ன்னு தெரிஞ்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதில் டோட்டல் ஒர்க் எவ்வளோ 36 டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி 4. ஸோ 36 டிவைடட் பை 4 வந்து 9 days. அப்போது பி மட்டும் தனியாக செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை 9 daysல முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் ஏ கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 20, 30 and 15 days respectively. Then ABC all the 3 together will complete in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்டூ எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஃபார்முலாவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஏ அண்ட் பி அப்படின்னு என்னது, ஏ ப்ளஸ் பி. அடுத்தது பி அண்ட் சி, ஸோ பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி அண்ட் ஏ. ஓகே, can complete a work in 20, 30 and 15 days respectively. So 20, 30 and 15 இது வந்து எனக்கு டைம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 60 வரும். இது வந்து எனக்கு டோட்டல் ஒர்க். சரிங்களா? இப்போது
இது வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ இது போடுவது எப்படி போடுவோம் 60 டிவைடட் பை 20 டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ 60 டிவைடட் பை 20 வந்து 3, அடுத்தது 60 டிவைடட் பை 32, 60 டிவைடட் பை 15 எனக்கு 4. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ A + B + B + C + C + A இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 வருது இல்லைங்களா? சரி, இதில் 2A இருக்கா, 2A இருக்கா. ஸோ 2A + 2B + 2C இது வந்து நான் எஃபிஷியன்சி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ 2 காமனாக எடுத்தேன்னா A + B + C which is equal to 9. ஸோ A + B + C which is equal to 9/2. ஏன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது டைம் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. தட் இஸ் இந்த 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி. எனக்கு ஆல்ரெடி டோட்டல் ஒர்க் தெரியும் 16, பட் இந்த 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எஃபிஷியன்சியை ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. இது வந்து 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி. அப்போ நம்ம இப்போ டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? டோட்டல் ஒர்க் வந்து 60, எஃபிஷியன்சி வந்து 9/2. ஸோ 60 இன்ட்டு இந்த 9/2 மேலே போச்சுன்னா 2/9 மாறும். சரிங்களா? ஓகே, இப்போ பண்ணிங்கன்னா 120 டிவைடட் பை 9 வரும். ஸோ 120 9ஆல் வகுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? இது எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் 13 டைம்ஸ் வரும். சரிங்களா? 13 டைம்ஸ்னால் 117 வரும். சரிங்களா? ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ வந்து 13 3/9 வரும். இதை கேன்சல் பண்ணலாமா நம்ம? 3/9 1/3 வருமா? அப்போ 13 1/3 டேஸில் இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.